ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜிகே அல்டிமேட்டில் 4வது செஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சுருள்வில் தராசு எந்த விதியின்படி இயங்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹூக்ஸ் விதியின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து சுருள்வில் தராசு வந்து இயங்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்லன்னு கேட்டிருக்காங்க. நிறையை அளவிடும் கருவி அல்ல. ஓகேங்களா, இதில் வந்து பொருத்தராசு வந்து நிறைய அளவிடக்கூடியது தான். இயற்பியல் தராசும் நிறைய அளவிடக்கூடியது தான். எண்ணியல் தராசும் நிறைய அளவிடக்கூடியது தான். சுருள்வில் தராசு மட்டும்தான் வந்து எடையை அளவிடக்கூடியது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுருள்வில் தராசு. அது மட்டும்தான் நிறையை அளவிடும் கருவி அல்ல, அது எடையை அளவிடும் கருவி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்காங்க. நவீன தனிம வரிசை தொகுதிகள் வந்து மொத்தம் 18 இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு தொகுதி வந்து கார உலோகம், இரண்டாம் தொகுதி வந்து காரமண் உலோகம், 3லிருந்து 12 வந்து தொகுதிகள் வந்து இடைநிலை உலோகங்கள். ஓகேங்களா, 13 வந்து போரான் குடும்பம், 14 வந்து கார்பன் குடும்பம், 15 நைட்ரஜன் குடும்பம், 16 வந்து ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம், 17 வந்து ஹாலஜனு இல்லைனா உப்பினிகள்னு சொல்லுவாங்க, 18 வந்து மந்தவாயுக்கள். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருணவற்றுள் கார்பனேட் தாதுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே க்ரையோலைட்டும் ப்ளூஸ்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேலைடு தாதுக்கள். பாக்சைட்டும் குப்ரைட்டும் வந்து ஆக்சைடோட தாதுக்கள். கலீனாவும் சின்ன பாரும் வந்து சல்ஃபைடு தாது. மேக்னசைட்டும் சிட்ரைட் மட்டும்தான் வந்து கார்பனேட் தாதுக்கள். ஓகேங்களா, மேக்னசைட்டுக்கான வாய்ப்பாடு வந்து MgCO3 கார்பனேட் தாது. கார்பனேட் வந்திருக்குங்களா, CO3 வந்திருக்குங்களா, கார்பனேட் தாது. அதே மாதிரி சிட்ரைட் வந்து FeCO3. ஓகேங்களா, இங்கேயும் கார்பனேட் வந்திருக்கு பாருங்க. இது ரெண்டும் மட்டும்தான் வந்து கார்பனேட் தாதுக்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் டேஷ் தொகுதியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 14வது தொகுதி. ஏன்னா 14வது தொகுதி வந்து கார்பன் குடும்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் ஐசோபார்கள் என்பதை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு தனிமம்னு வச்சுப்போம். இங்கே கீழே இருக்கிறது வந்து அணு எண்ணு, இங்கே மேலே இருக்கிறது வந்து நிறை எண்ணு. அதாவது ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட தனிமம் தான் வந்து ஐசோபார். ஓகேங்களா, இப்போ இங்கே நிறை எண் வந்து எங்கெல்லாம் சேமாக இருக்குது, ஆப்ஷன் 1 சியும் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 மட்டும்தான் வந்து ஐசோபார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. போரான் குடும்பத்தில் ரொம்ப நச்சுத்தன்மை உடையது வந்து தாலியம் தான். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப நச்சுத்தன்மை உடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டி தொகுதி தனிமங்களை பொறுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவை அனைத்தும் உலோகங்கள். டி தொகுதியில் உள்ள தனிமங்கள் எல்லாமே வந்து உலோகங்களாம், கரெக்டு. அவை வந்து வேறுபட்ட இணைதிறனை கொண்டுள்ளன, இதுவும் சரிதான். அவை நிறமுள்ள அயனிகளையும் அணைவு சேர்மங்களையும் உருவாக்குகின்றன. அப்போ இதில் கொடுத்துருக்க 3மே ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும் சரியானவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின் வருணவற்றுள் எது பூமியில் அதிகமாக கிடைக்கின்றன்னு கேட்டிருக்காங்க. பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் வந்து என்னன்னா சிலிக்கான் தான் வந்து அதிகமாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிஜனில் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க 8 வந்து அணு எண்ணு. அணு எண்ணு என்னென்னா எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கை ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். என்ன எலக்ட்ரான் எண்ணிக்கை இருக்கோ அதே அளவு தான் வந்து புரோட்டானுடைய எண்ணிக்கையும் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நிறை எண் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. நிறை எண்ணா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 16ல் வந்து 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 8 கிடைக்கும். அப்போ நியூட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 8. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 8. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு அல்டிமேட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.